ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மொபைல்லையே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைல் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். யூடியூபாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற சோசியல் மீடியாஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு இமேஜை வந்து யூஸ் பண்ணுறதை விட ஒரு ஜிப் ஃபைல் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பட் நியூவாக வரக்கூடிய நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து தெரியறதில்ல. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதே சமயம் இது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் குயிக்காகவே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜிப் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தனியாக ஆப் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பையும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் ஜஸ்ட் நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணேன், பாருங்கள். கைஸ், நான் இப்போ வந்து டெமோவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜிப் ஃபைல் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதாவது இமேஜ் டு ஜிப் ஃபைல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீடியோ மேக் பண்ணிட்டு அதுக்கடுத்தது அதை ஜிப் ஃபைலாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இமேஜ்லேருந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஜிப் ஃபைல் வந்து உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து எப்படி இருக்குது. ஸோ நல்லா இருக்குதுல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட இமேஜஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஜிப் ஃபைலாக மேக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணது எந்த ஆப்பில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஜிஃப் மேக்கர் ஜிஃப் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்து வரும். அதாவது இந்த ஆப் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன், வேணா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு ஆப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்ற ஆப்ஸும் நிறைய இருக்குது. பட் நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் உங்ககிட்ட வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜிஃப் எடிட்டர், குயிக் ஜிஃப் எடிட்டர், அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் டு ஜிஃப், அதுக்கடுத்தது வீடியோ டு ஜிஃப், கேமரா டு ஜிஃப் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் டு ஜிஃப். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எது வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெமோக்காக இமேஜ் டு ஜிஃப் சொன்னேன் இல்லையா. ஸோ அதை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நான் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 2 3 4ங்கிற அந்த இமேஜை வந்து நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதை நான் ஜஸ்ட் செக் பண்ணோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இந்த அளவுக்கு எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க தேவையில்லை. ஸோ ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் நான் வந்து கூட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஸோ கொஞ்சம் பக்காவாக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ஸ்லோ. ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் அவ்வளோதாங்க. இது பக்காவாக இருக்குதா. ஸோ ஜஸ்ட்டு டிக் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்குது. ஸோ MP4லாம் வேண்டாம், நமக்கு வந்து ஜிஃப்னு மட்டும் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ குவாலிட்டி டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது நம்ம கொடுத்துக்கலாம், மேக்ஸிமம் பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிறத கொடுக்குறேன். நமக்கு வந்து சேவ் ஆகிரும். ஸோ ப்ராசஸ் ஆகுது, சேவ் ஆகிருச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அவ்வளோதான் முடிஞ்சது. வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேவ் ஆகிருச்சு இந்த ஒரு ஜிஃப் ஃபைல் வந்து. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து இப்போ வந்து யூடியூப் ஆப்பில் வந்து போய்க்கிறேன். ஸோ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் டெமோக்காக இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்க, வியூ கொடுக்கலாம் அகெயின். ஓகேங்க, பாருங்கள் இப்போ அப்லோட் பண்ணது. ஸோ இப்போ நம்ம மேக் பண்ணது பக்காவாக வந்துருச்சா. ஸோ இதே மாதிரி வீடியோ டு ஜிஃப் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். கைஸ், நான் வந்து இன்ஷாட் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்ஷாட்டில் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஷாட்லேயே வந்து அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட் இல்லைனா அதுக்கும் பிலோவாக மேக்ஸிமம் எல்லா விஷயங்களையும் ஆட் பண்ணுற மாதிரி ஒரே வீடியோவில் அந்த 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நானும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கைஸ், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பாருங்கள். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கேன், ஒரு குறிப்பிட்ட இமேஜ் வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி வரணும். ஸோ இது வந்து நான் வந்து சைஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சைஸ் வைக்கிறோம்னா நான் வந்து எனக்கு தேவையானது வந்து 1:1 தான். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரொஃபைல் பிக் சைஸில் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஷாட் வாட்டர் மார்க்லாம் இருக்குது, அதை நான் ரிமூவ் பண்ணல. ஏன்னா டெமோக்காக தான் நான் இதை வந்து கிரியேட் பண்ணுறேன். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு கிரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஆப்பில் வந்து எதுவும் இந்த மாதிரி இன்ஷாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை வந்து கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ ஜஸ்ட் பாருங்கள், ஒரு பர்டிகுலர் மானிட்டேஷன் ஃபீச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் வருது, கட் பண்ணியாச்சு. ஸோ சேவும் இப்போ ஆகிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதாங்க, முடிஞ்சிட்டு. ஸோ இப்போ வந்து நான் வந்து அந்த ஜிஃப் ஆப்புக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கில் போய்க்கலாம். பேக்கில் போயிட்டு வீடியோ டு ஜிஃப்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ நார்மல் வீடியோ அது வந்து நம்ம கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் வேணுமோ அது அவ்வளோ தூரம். ஜஸ்ட்டு டிக் பண்ணிக்கிறேன். ப்ராசஸ் ஆகுது. ஓகேங்க, இப்போ வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஓகே, ஸ்பீடு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. நான் டிக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு ஜிஃப்ஃபுக்கான ஒரு வீடியோவாக குறிப்பிட்ட செகண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக கூட நீங்கள் ஜிஃப் எடிட் போட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அகைன் யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி சேனலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, அது வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து இப்போ செலக்ட் ஆனது கரெக்டாக எல்லாம் லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணலாம். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது லோடு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அதை வந்து ஆகிறதுக்கு, கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, பக்காவாக ஆட் ஆகிருச்சு. போஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எந்த விதமாகவும் நமக்கு வந்து ஜிஃப் ஃபைல் மாதிரி தெரியல, பட் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து நான் வந்து வியூ கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ லோட் ஆகுது. ஃபைல் சைஸ் மட்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான செகண்ட் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம், வீடியோவில் இருந்து ஜிஃபாக மேக் பண்ணும்போது. ஏன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும், அது வந்து தெரியாத மாதிரி போகலாம். ஸோ சம்டைம் அந்த மாதிரி ஓவரால் லோட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். மற்றபடி இப்போ பாருங்கள், பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃப் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து வாட்டர் மார்க் இருக்குது. நான் அதை ரிமூவ் பண்ணால் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும். நான் இதை ஜஸ்ட் டெமோக்காக தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து பண்ணல. நீங்கள் ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக அந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த வாட்டர் மார்க்லாம் இருந்ததுன்னா, அந்த வீடியோ ஆட்ஸ் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீடியோ எடிட்டிங் ஆப்லேயே நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். மொபைலில் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஃப் ஃபைல் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் யூஸ் பண்ணுறது இந்த ஜிஃப் மேக்கர் எடிட்டர் இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஃப் எடிட்டர் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜிஃப் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஃப்லேயே ஒரு எடிட்டிங் பண்ணோம்னா அந்த ஆப்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். குயிக் ஜிஃப் எடிட்டரும் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த ஆப்பில் உள்ளதை. இந்த ஆப்பில் உள்ளதுன்னு மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன மேஜராக இருக்கக்கூடிய இந்த இமேஜ் டு ஜிஃப் எப்படி மேக் பண்ணுறது அண்ட் வந்து வீடியோ டு ஜிஃப் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அந்த விஷயங்கள்லாம் இந்த ஆப்பில் வந்து டீட்டெயிலாக கரெக்டாக சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. குயிக்காகவும் நம்ம மேக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ குயிக்காக மேக் பண்ணணும்னு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப சிம்பிளாகவே மொபைல்லையும் கூட. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இதோட இந்த வீடியோ ஸ்க்ரீன் வீடியோ வந்து நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, நான் வந்து அந்த ஆப்னுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒரு ஆள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நான் பர்சனலாக ஒரு சில ஜிஃப் ஃபைல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் மேக் பண்ணுறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்ககிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு அது தெரியறதும் இல்லை. லைக் டெஸ்க்டாப்ல ஈஸியாக பண்ணிடலாம், மொபைல் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேருக்கு வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து மொபைல்லையும் கூட சிம்பிளா பண்ணலாம். ஏன்னா அதுக்குன்னு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டோ இல்லைனா அப்ளிகேஷனோ மாதிரியான உதவி வந்து நமக்கு தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா அதை வந்து பண்றதுக்கு. அதை தவிர இதில் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. நானும் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதாவது 99.9% வந்து மொபைலில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால அந்த ஒரு தாட் வந்து உங்களுக்கு வரவே தேவையில்லை. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ மேஜராக அதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேள்விஸ் இல்லாட்டினா கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீகாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.